Hello friends, welcome back to my channel Innovative Ingredients. இன்னைக்கு நம்ம origami photo frame எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் 15 x 15 cm ஷீட் 2 எடுத்துர்க்கேன். நான் கான்ட்ராஸ்ட் கலரா சூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் ஷீட்டை நான் எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு காட்றேன். செகண்ட் ஷீட்டை நம்ம லேட்டா தான் யூஸ் பண்ண போறோம். செகண்ட் ஷீட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 4 ஸ்கொயர் ஷீட்ஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம லேட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஷீட்டில் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். அதே ஃபோல்டிங்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவும் ஃபோல்டிங்ஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு அந்த இம்ப்ரெஷன் தான் முக்கியம். நம்ம ஃபோல்ட் பண்ணுற இம்ப்ரெஷன் தான் நம்மளோட மார்க்கிங்ஸ். இப்போ இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறது பாருங்கள். ஃபோல்ட் பண்ணதும் நமக்கு ஒரு போட் மாதிரி கிடைக்கும். முடிஞ்ச வரையும் எட்ஜஸ்லாம் நல்லா நீட் ஃபினிஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லையும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எட்ஜில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 4 சைட்ஸ்லையும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபோல்டிங் எதுக்குன்னா நம்ம இதை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஈக்குவல் சைஸாக நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபோல்டிங்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த இம்ப்ரெஷனில் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக்கில் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ரிமைனிங் 3 சைட்ஸ்லேயும் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் பேஸ் ரெடி பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லோ ஷீட்ஸை இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபோட்டோ ஃப்ரேம் பேஸ்க்கு எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணமோ அதே மாதிரி இந்த ஷீட்லேயும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இதே ஃபோல்டிங்கை ரிமைனிங் ஷீட்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸாக எந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் பண்ணமோ அதே ஸ்டெப்ஸ் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஒரு ஷீட் முடிச்சாச்சு. ரிமைனிங் ஷீட்ஸ்லேயும் இதே மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஷீட்டில் நம்ம ப்ரீவியஸாக பண்ண மாதிரியே இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி பேக் சைடில் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி ரிமைனிங் 3 ஷீட்ஸ்லேயும் ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பேஸ் ஃப்ரேமோட இந்த எல்லோ ஷீட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நடுவில் இப்படி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபோல்ட் பண்ணதை இதுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுட்டு லாக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இது ரிமூவ் ஆகாது. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒன்ஸ் அகெயின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ ரிமைனிங் 2 ஷீட்ஸையும் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஆரிகேமி ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் பண்ண ஃபோட்டோ ஃப்ரேம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உள்ளே வைக்கிற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நான் ஒரு சின்ன பிக்சர் இன்சர்ட் பண்ண போகிறேன். இதை எப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பிக்சரை இன்சர்ட் பண்ணிங்கன்னா க்ரஷ் ஆகாமல் உள்ளே ஃபிக்ஸ் ஆகும். இப்போது இதே சைஸ் தான் பண்ணணும்னு இல்லை, எந்த ஒரு ஸ்கொயர் ஷீட்லேயும் எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இதே மாதிரி நான் வேறு சைஸில் அண்ட் வேறு ஷீட்டில் சார்ட்டில் செஞ்சுருக்கேன். இது நான் சார்ட்டில் பண்ணினது. சார்ட் பேப்பர் கொஞ்சம் திக் அண்ட் ஹார்டாக இருக்கும். ஸோ ஃபோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் பொறுமையாக பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃபினிஷிங் லுக். இப்போ இது லைட் வெயிட்ன்றனால ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டபுள் சைட் டேப் போட்டாலே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதை நான் இப்போது வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.